ஹாய். ஏஎம்ஹெச் எல்லா சென்டர்ஸும் இப்போ போன உடனே ஏஎம்ஹெச் பண்றாங்க இல்லையா? ஸோ எதுக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏஎம்ஹெச் வந்து ஹைலி ப்ரெடிக்டிவ் ஆஃப் நம்ம ஒவேரியன் ரிசர்வ். ஸோ அந்த ஒவேரியன் ரிசர்வ் நமக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஸோ நம்ம வெயிட் பண்றோமா, பிரெக்னன்சியா, இல்லை ஈவன் மேரேஜ் பண்ணிக்க வெயிட் பண்ணலாமா, பர்த் அதாவது நம்மளோட பிரெக்னன்சியை பிளான் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இதை டிசைட் பண்ணலாம். ஒரு ஐவிஎஃப்ல போறோம்னா நமக்கு சக்சஸ் இருக்கா இல்லையா? ஸோ இதுல எல்லாமே நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஓசைட்ஸும் நம்மளோட ஒவேரியன் டேஸும் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு தான் இந்த ஏஎம்ஹெச்னு சொல்றது. பேசிக்கலா நம்ம செகண்ட் டே பண்றோம். ஏஎம்ஹெச் லேப் டு லேப் வேரி ஆகும், அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதாவது சிஸ்டோ ஃபாலிகல்ஸோ இருக்கும்போது எடுத்தா சம்டைம்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஏஎம்ஹெச் கரெக்டான லேப்ல எடுக்கணும். அதே மாதிரி அந்த வேல்யூவும் கரெக்டா மெத்தட்ல பண்றாங்களான்னு பார்த்துக்கணும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 to 3 வந்து நார்மல் சொல்லுவோம். ஸோ 2 கீழே வந்தாலே வார்னிங் சிக்னல்னு சொல்லுவோம். 1.2 கீழே வந்தால் சிவியரே இட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட்னு சொல்ல முடியும். அதே வந்து 0ல வந்துருச்சுனாலே சான்சஸ் ஆர் வெரி வெரி லெஸ். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நம்ம எலெக்டிவா நம்ம சீக்கிரமா பிரெக்னன்சி பிளான் பண்ணது ஒன்று, ரெண்டாவது எலெக்டிவா ஃப்ரீஸ் பண்ணிக்கிறது ஒரு ரெண்டாவது ஆப்ஷன். மேரேஜ் ஆனவங்க ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஐவிஎஃப் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இதே அன்மேரிடா இருக்காங்க இல்ல பிரெக்னன்சி பிளான் பண்ணாம போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கோம்னா எலெக்டிவா எக் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. திஸ் ஆர் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ். ஸோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமானா அஃப்கோர்ஸ் ஒன்லி ஃபார் த ட்ரீட்மெண்ட், ஆனால் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறது தான் ஃபேக்டர். ஸோ பண்ணணும்னா ஒவேரியன் ரீஜெனரேஷனோ ஸ்டெம் செல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, வித் ஸ்டெம் செல் அண்ட் பிஆர்பி இது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அகெயின் இட் இஸ் ஆல் ஏஜ் ரிலேட்டட். ஸோ அதுக்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏஎம்ஹெச் மேக் ஷூர் இட் இஸ் 2 to 3. அது கீழே வரும்போது கொஞ்சம் சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்க பாருங்க. தேங்க்யூ.